பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இங்கே பிரேலான காணல அப்படின்னு சொல்லி நிறைய ஒரே சண்டை விரலான காணது வெளியில் யாருக்குமே இது வரைக்கும் தெரியாத முக்கியமான ஒரு குறைச்சாச்சு ஒரு நாளைக்கும் 25,000 26,000 28,000 காண்றதுனா அதிகமாக நீங்கள் காட்டுக்குள்ளே வரணும். பிரேலான வந்து அந்த மற்ற வீடியோக்கள்லாம் காணலன்னு சொல்லி தேடினவங்க. இது என்னது கீழே 1 month 1 ஹேர் ஸ்டைல். ஒவ்வொரு நாளைக்கும் 2 வீடியோ அடிக்க வேண்டியது. அப்போ அந்த 2 வீடியோ அடிக்கிறது கூட டைம் இல்லாம தான். சரி, ஆள் வலிக்கூட போகுது, கவனமாக சென்று வாருங்கள் ப்ரோ. வணக்கம் மக்களே, நான் உங்கள் திவா. ஸோ முந்தநாத்திய காணொலி நினைக்கிறேன். முந்தநாத்திய காணொலி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கள். கொழும்பில் நின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு பிறகு வந்து எந்த காணொலியும் வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருப்பீங்களே. என்ன நான் அந்த காணொலியில் சொல்லியிருந்தேன். ஸோ கொழும்பில் நிற்கக்குள்ளே கொழும்பு சம்மந்தமான காணொலி வரும்னு சொல்லி, ஆனால் ஒன்றுமே வந்து அப்லோட் பண்ணல. ஸோ என்னென்னு விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலை வேற ஒரு அலுவலாக போனேன். அது என்னன்றதை வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன், என்ன அலுவலன்றதை வந்து. ஸோ உண்மையாக ஒரு நல்ல அலுவலுக்காக போனது ஒரு மாதிரியாக விஷயம் போய்கொண்டிருக்கு. என்னென்று முடிவு வந்த ஒரு நான் வந்து அதை சொல்கிறேன். சரி, அப்போ இன்றைக்கு வந்து எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வீட்டை தான் வந்து நிற்கிறேன். இந்த லொக்கேஷனை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கியிருக்கும். அப்போ இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து அண்ணாட அண்ணா தாண்டி அப்பாட பர்த்டே எல்லாம் நடந்தது. ஸோ அப்போ அந்த காணொலியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த காணொலி கீழே வந்து ஒரு சிலர் வந்து அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருந்தவங்க, எங்கே பிரேலான காணலன்னு சொல்லி. ஏனெண்டா பிரேலான் தான் கூடவே பயணித்தது. இப்போ வந்து பிரேலான் ஆர்ஜி வித் கேஜிலையும் நான் வந்து ஆர்ஜி தமிழாலையும் வீடியோ அப்லோட் பண்ணுறதால அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இங்கே பிரேலான காணலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தவங்க. ஸோ அதுக்கான பதிலாக தான் இந்த காணொலி வந்து இருக்க போகுது. ஸோ எங்கே போனவரால் வந்து இப்போ எங்கே போக போகிறாருன்ற எல்லாத்தையும் வந்து நான் இந்த காணொலியில் சொல்கிறேன். ஸோ அப்போ கொஞ்சம் வேலையால் தான் வீடியோக்களும் சரியாக அப்லோட் பண்ண முடியலை. அங்கேருந்து இங்கேருந்து கொழும்புக்கு போகிறது, கொழும்புலேருந்து இங்கே வர யாழ்ப்பாணம் போகிறது, அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்ன சொல்கிறேன், இந்த ஒரு டயர்டாகக்கூடிய மாதிரி வந்து ஓடித்திடுற வேலையாக இருக்குது. ஸோ அப்போ அந்த அதில் தான் வீடியோவும் அப்லோட் பண்ணலை. அப்போ நானும் கிஷோத்தும் தான் போயிட்டு வந்திருந்தோம், கொழும்புக்கு போயிட்டு வந்திருந்தோம். போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து இன்றைக்கு பிரகலாதன் ஒரு இடத்துல வலிக்கிட போகிறார். எங்கன்னு சொல்லி நான் காட்டுறேன் எல்லாத்தையும். ஸோ வீடியோ யாராச்சும் புதுசாக வந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் மட்டும் கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே ஒரு வித்தியாசம் அடைஞ்சவர். இது முக்கியமாக வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும். இது வந்து சியா சீஸ். இதை வந்து உண்மையிலே காலையில் நைட்டில் ஊற வச்சாலும் பரவாயில்ல, இல்லாட்டி காலையில் எழுமீன் ஊற வச்சு ஒரு 1/2 மணி தேலம் போனால் பிரச்சனை இல்லை. 1/2 மணி தேலத்துக்கு பிறகு இப்படி நீங்கள் ஊற வச்சு இதை குடிச்சிங்கன்னா உண்மையிலே நிறைய என்ன சொல்கிறேன் சத்து இருக்குது இதில். ஸோ அப்போ நானும் இதை தொடர்ச்சியாக இப்போ கிட்டத்தட்ட 2 மாதமாக யூஸ் பண்ணி கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். டயட் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இதை குடிக்கணும். அம்மா கூப்பிட்றேன். என்னம்மா அப்படி சாப்பாடு ரெண்டு வருங்க டயட்டு. காலையில் ஒன்று முட்டை அவிச்சு சாப்பிடணும். அப்படி கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றாமல் வந்து முட்டையாமல் வரடி தந்திருக்கா. சும்மா அதாவது எண்ணெயே ஊற்றலை, வெங்காயத்தையும் அப்படியே போட்டு இப்படி வரடி தந்திருக்கா. இதான் இன்றைக்கு எனக்கு காலை உணவு. வரட்டும், வெயிட் பண்ணி கொண்டு அதுதான். ஓகே, எங்கள்கிட்ட வீட்டை பாருங்க. ஃபஸ்ட்டில் இப்படி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெல் மூட்டை வந்து லைனில் அடிக்கிறது. பார்த்தியா, ஒரு விவசாய குடும்பம் பண்ணுறவங்க தானே நீ தூக்கி வச்சு அப்படி அடிக்க வச்சுட்டு என்னோட கொண்டு பார்த்தீங்கன்னா அப்பாவும் அண்ணாவும் வந்து அந்த வேளாண்மை செஞ்சால். ஸோ அதுலேருந்து வந்த நெல்லை வந்து எடுத்து காய வச்சு அடுக்கி வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் அதை வந்து கொடுக்க போகிறாங்க. அப்போ இதில் வந்து ஃபுல்லாக இடவே இல்லை, அதை போகிறதுக்கு வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. அப்பாட அண்ணாடன்னு சொல்லி அப்படி எல்லாருமே வந்து கிடக்கு. அண்ணா அடிப்பான அங்கே இஞ்சால அப்பாட நெல்லை கொடுத்தாச்சு. அப்பாட நெல்லை கொடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் வந்து வச்சுருக்கோம், விடுத்த வச்சுருக்காங்களோ தெரியல. அப்போ அஞ்சால வந்து அண்ணாட அவ்வளவு வந்து சரி. ஓகே, அப்போ இதான் இந்த வீட்டு இஞ்சால வந்து காட்டலை. ஆள் வந்து வருதாம் பிரேலான் வந்து. ஸோ காட்டுறேன்னு பாருங்க ஆளை. இவரை பார்த்தீங்களா ஆள் நியூ மெம்பரை. இது வந்து பொம்பளை ஆளை. அவளோட பேர் வந்து ரோசி. ரோசி 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 டைசன் பாருங்கள், அஞ்சல் ஓடி இருப்பாங்க. எப்படி நீங்கள் அங்கால வந்து நம்மளோட ஆள் பெரிய ஆள்.
ஜஸ்டி ஜஸ்டி ஏய் ரோசி 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 இப்படி எப்படி நிற்கிறாள் திறந்து விட்டா சரி திறக்க சொல்லி தான் நிற்கிறாள் புது புது கெட்டப்பில் வரான்டா இது வந்து ஆமிகாரன் வர மாதிரி நினைக்கிறான் வந்து ரைடு கெட்ட அதான் இப்படியே வந்து பார்த்து சொல்லுங்க வந்து மதிச்சிங்களா ஆரண்டி இருக்காங்க அடிக்க மாட்டேன் அது என்ன அது பேக்கலாம் இது என்னது இது காருக்குள்ள கீழே விரிச்சிட்டு இருக்குது அங்க விரிச்சிட்டு இருக்கு என்ன என்ன போய் ஒன் மந்த் ஒன் ஹேர் ஸ்டைல் தொண்டை எல்லாம் போய் கிடக்கு அப்பா உள்ள அவ்வளோ பனி நாயே மதிக்கலடா உன்னை யாரண்டு வந்து கெட்ட வித்தியாசமா இருக்கு ஒன் மந்த் ஒன் ஸ்டைல் இனி அடுத்த மாசம் அடுத்த ஸ்டைல் நீ வெட்டு நீ முடிவு வித்தியாசமான ஸ்டைல் இருக்கா ஸோ அப்போ பிறலான வந்து அந்த மற்ற வீடியோக்கள்லாம் காணலேன்னு சொல்லி தேடினவங்க எங்க ஆகும் நீ நிற்கிறது எல்லாம் காட்டுக்குள்ள இப்போ வீடியோ அந்த அடுத்த சேனலில் பார்ப்பாங்க காட்டுக்குள்ள ஃபுல்லா அப்போ கடவுளே விலங்கல ஆனந்திவாகவும் ஒரே சண்டையா விரலால காணது அதுவும் மெயினா வந்து அப்பாட இதுக்கு வந்து நிக்கல தானே அதுக்கு அதுலயும் வந்து கமாண்ட் அடிச்சவங்க எங்க காணல அவனை காட்டுக்குள்ள இருந்தா பிடிச்சிட்டு என்னைய காண்றதுன்னா அதிகமா நீங்க காட்டுக்குள்ள வரணும் எங்க போய் சொல்லு இந்த பையன் கதிராம பாத யாத்திரை போனது வந்து 5 நாள் வந்து எத்தனை ஆரம்பிச்சு 10ஆம் தேதி ஆரம்பிச்சு அப்போ அது பிரசாந்த் இல்லாமல் தான் போகிறேன் அப்போ ஒரு சில பிரச்சனைகளால் வந்து அவன் மட்டும் தான் போனவன் பிறலா மட்டும் அப்போ பாத யாத்திரை போனால் ஆர்ஜி கேஜியில் பார்த்துருப்பீங்க நான் சொல்லிங்க திரும்ப வந்து 2 சேனல் கொண்டு தான் அப்போ அதில் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்களா அந்த காட்டுக்குள்ளே போய் வந்தது அப்போ அந்த பர்த்டே நடந்த டைமில் இப்போ தான் வந்தவன் நேற்று முந்தின தான் வந்தவன் நினைக்கிறேன் காட்டுக்குள்ள வந்து முதல்ல தான் காட்டுக்குள்ள வந்து வந்தது அப்போ அது சரி அப்படியே வந்து கொண்டிருக்க வீடியோ அதில் திரும்பவும் இன்றைக்கு அதே பயணம் அன்றைக்கு காட்டாலே இன்றைக்கு மெயின் ஆள் அதாவது கதிராம போயிட்டு வந்து திரும்ப கதிராம போகிறாரு வந்து இப்போ அந்த விளக்கம் எல்லாத்தையும் வந்து நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு சொல்லி கேட்கிறோம் அப்போ அதான் இப்போ போகிறது இன்றைக்கு போகிற பிளான் வந்து நானும் அவனும் தான் போகிறது இருந்து அப்போ ஏற்கனவே இப்போ 2 நாள் 3 நாள் நல்லா டயட் ஃபாலோ பண்ணி போய் கொண்டிருக்கு அங்கே வந்து எல்லாம் குழம்பிடும் ஸோ அப்போ அதுலேருந்து போவான்ட்டு நான் வந்து போகிறது இல்லைன்னு சொல்லி அப்போ ஸோ காட்டு பயணம் வந்து முடிஞ்சு காட்டு பயணம் அப்படி இருந்தது காட்டு பயணம் நல்லா தான் முதல்ல பயணம் விட அதான் இது பார்க்க இருப்பேன் இல்லை புதுக்கு கேட்ட மாதிரி அதான் சொல்லி மேலே முடிய குறைஞ்சிருக்கீங்க குறைச்சாச்சு 1 month 1 hair style நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டைல் வந்து மாறும் இது ஒரு பிரச்சனை இல்லைடா அடுத்த ஸ்டைல் மாறும் அது இது நல்லா இருக்குடா பிரச்சனை இல்லை அப்படியே ஆரம்பிச்சு எங்க ஆரம்பிச்சதோ அங்க வந்து முடியும் அண்டா நோமலா அங்க வந்து சேரும் கிடையா அம்மா என்ன இருக்கா கேட்டவ பார்த்து சுத்தி நல்ல ரோபா சங்கர் மாதிரி சொல்லல பிள்ளைங்க போட்டு கூட அதுக்கு வந்து எங்க இப்பதான் அந்த பரோட்டா அடிச்சுட்டு வரேன் ப்ரோ பரோட்டா கட்டிட்டு வாரு உள்ள அடுத்து இந்த பயணத்தில் மட்டும் கூட சாப்பாடு எடுக்கக்கூடாது அது பிரச்சனை அதெல்லாம் இப்போ காட்டு வழி பயணத்தில் மதிய சாப்பாடு மட்டும் எடுத்து போகல காட்டு வழி பயணத்தில் எப்படி இருந்து பயணம் இன்னும் எத்தனை நாள் வீடியோ இருக்கு இன்னும் அதில் போடுறதுக்கு வீடியோ அது எக்கச்சக்கமான இருக்குன்னு அதை பிரித்து எடிட்டிங் பண்ணணும் இப்போ வந்து டைம் இல்லாமல் போயிட்டு அதான் நான் பிளானாக பண்ணியிருந்தேன் உண்மையிலே வந்து காட்டு நிறைய பேர் வந்து நிறைய சேனலில் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க என்ன கதிராமம் போய் வர எல்லாம் வந்து ஸோ அப்போ அதை வடிவான சீரீஸாக வந்து போடணும்னு சொல்லி யோசிச்சு அதாவது வடிவானண்டா எப்படி அதை ஆரம்பிச்சு அப்படி முடியுதுன்னு சொல்லி அப்போ அந்த சீரீஸ் தான் அப்படியே அதில் வந்து கொண்டு இருக்கு இதுலேயும் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நாங்கள் ஷேர் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி ஆர்ஜி தமிழா ஃபேஸ்புக்கில் வந்து வரும் ஸோ தொடர்ச்சி அந்த காணொலியில் வந்து வரும் ஸோ எப்படி பயணம் ஆரம்பிச்சு எப்படி இருந்தேன்னு சொல்லி முதல் நாள் பயணம் வந்து எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிஞ்சு உங்களை அனுபவத்தை சேவணும் முதல் நாள் சொன்னால் சித்திரலிங்குரலோட போரண்டியாக இருந்தது அப்போ சிவசங்கர் ஐயாட அம்மா வந்து டெத் ஆகிறனால வந்து அதில் கொஞ்சம் தடைப்பட்டு போயிட்டுது அப்போ அடுத்த நாள் வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து ஐயாவும் பர்மிஷன் தரேன் நீ போயிட்டு அப்போ எல்லாத்தையும் வந்து வீடியோ கவர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அப்போ சொல்லுவாங்க அந்த அழைப்பு இருந்தால் தான் போகலாம் அழைப்பு இருந்தால் தான் அதே அழைப்பு இருந்து அப்போ இந்த வருஷம்
போறன்ற பிளான் எல்லாம் எனக்கு இல்லை. அப்போ ஐயாவோட ஜாயின் பண்ணால சரி போன மட்டும் சொல்லி முடிவு பண்ணியாச்சு. இப்போ திடீரெண்டு போகலான்ற மாதிரி திரும்ப அடுத்த நாள் திடீரெண்டு முடிவுதான் போறன்றது. அப்போ முதல் நாளே போயிட்டாங்க சித்திரலிங்குரோல். அதாவது இப்போ நாளை இன்றைக்கு இப்படி போகிறாங்களா கதிராமம் பயணம் ஆரம்பிக்க போகிறாங்கண்டா இன்றைய நாள் வந்து அந்த அசம்பாவிதம் நடந்து ஸோ ஐயாண்ட அம்மாவோட ஒரு இறப்பு செய்தி நடந்து அப்போ அதுலேருந்து பிரதானம் தான் போகிறதுக்கு இருந்தவங்க யாரு பிரசாந்த் நேரில். அப்போ பிரசாந்த் வந்து ஐயாவோட அம்மா வந்து அன்றைக்கு அடக்கம் பண்ணிட்டு அன்றைக்கு ஃபுல்லாக நான் நின்றது அடக்கம் பண்ண அன்னைக்கே வந்து அப்போ முக்கியமான ஒரு தொழில் அது ஒரு ஆள் மனோன்னான்னு சொல்லி அப்போ அவரும் கண்டிப்பாக அந்த ஸ்போர்ட்டில் நிற்க முடியாது. அப்போ அவர் நின்றுட்டு அவரும் அன்றைக்கு தான் பள்ளிக்கூட்டு வரும். அதாவது அடக்கம் பண்ணிட்டு அன்றைக்கே வந்து 10ஆம் தேதி வந்து பள்ளிக்கூட. அப்போ அவரோட வேனில் நானும் போயிட்டு வர சொல்ல அப்போ அவரோட வேனில் போயிட்டேன். சித்திரலிங்குரோல் டீம் முதல் நாளே போயிட்டு அங்கே இருந்தவங்க வண்ணாத்தியோட்டைக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் 10ஆம் தேதி போய் 11ஆம் தேதி காட்டில் இறங்கி நடக்க ஆரம்பித்து வண்ணாத்தி வட்டையில் நிற்காமல் ஒரே ஐடியா வந்து குமுக்கனுக்கு போனேன்னு சொன்னால் அவங்க வண்ணாத்தி வட்டையிலேருந்து அவங்க குமுக்கனுக்கு போயிட்டோம். அதனால் அவங்க 2 நாள் நடந்த ஒரு நடையை நாங்கள் ஒரே நாளில் நடந்து அப்படி குமுக்கனுக்கு பிடிச்சி அவங்கள ஜாயின் ஆயாச்சு. சாப்பாடு அப்படி நம்ம அந்த சாமான சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. சித்திரலிங்குரோலோட போனால் நம்மட உடுப்பு அதெல்லாம் மட்டும் தான் சுமக்கணும். சாப்பாட்டுக்குரிய இதெல்லாம் வந்து அவங்க டிராக்டர்ல அவங்க அதுவும் ஒவ்வொரு வருஷத்தையும் விட இந்த வருஷம் வந்து நிறைய பேர் ஆட்கள் கதிராம பாத யாத்திரை போய் கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 25,000 26,000 28,000 சம்திங் வந்து ஆட்கள் காட்டுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கு. இந்த வருஷம் தான் அதிக ஆட்கள் இன்றைக்கு வந்து போய் கொண்டிருக்காரு. வெளியில யாருக்குமே இது வரைக்கும் தெரியாத முக்கியமான ஒரு கொடியேற்றம் வந்து இன்னைக்கு வந்து நடக்க போகுது. அப்போ அதை ஒஃபிஷியலாக வந்து அவங்கள்ட்ட அதாவது கதிராமத்தில் இருந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கக்கூடிய ஒரு ஐயா தான் கால் பண்ணி வர சொல்லியிருக்காரு. போய் பார்க்குறது. ஸோ அப்போ அதுக்காக தான் வந்தவர் அது திரும்ப திடீரென்று வெளிக்கிட்டு போகிறோம். அப்போ எல்லாருமா தான் திரும்ப போகிறன்ற ஒரு பிளானில் வந்தனாங்க. சரி இல்லை ஆனால் வந்து எப்படியாச்சும் அதை வந்து கவர் பண்ணி போடணும்ன்றதுன்னு இப்போ கதிராம சீரிஸ் வந்து அப்போ அதோட சேர்ந்து அதுவும் வந்து கொண்டு இருக்கும். அப்போ இந்த காலு எல்லாமே நான் பிரசாந்த் எடுத்து சொன்னேன். இப்போ பிரசாந்த் இல்லை பிரசாந்த் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பிரசாந்த் திரும்ப வலிக்கிட்டான். பிரசாந்த் என்ன சொன்னால் வந்து காலையில் எல்லாமே ஏன் தடுமலாக்கி போயிரு குரல் இல்லாம மாதிரி போயிரு காட்டு வலி பாதையாரு குளியல் அவ்வளோ அந்த காட்டுக்குள்ளால அந்த வெயிலுக்குள்ள நடந்து போனேன்னா தண்ணியை கண்டா இப்படி ஒரு சொர்க்கமாக இருக்கும். ஒரு நாளைக்கு இப்போ குளிச்சுட்டு வந்து திரும்ப போய் தண்ணிக்குள்ள நடந்து ஒரு 3 நாள் அப்படி கிடப்போம். சொல்லுவாங்களே இப்போ போயிட்டு வந்தால் திரும்ப போகணும் போல ஒரு ஆர்வமாக இருக்கும். அப்படி இருக்கா அந்த வழி இந்த வாழ்க்கை நல்லா இருக்குடா. என்னதான் கோடீஸ்வரலாக இருந்தாலும் என்னதான் கார் இருந்தாலும் நம்மளோட கியூவில் தான் நிற்கணும். தண்ணிக்கு நம்மளோட தரையில் தான் படுத்து தூங்கணும். அங்கே இந்த காசு எல்லாம் பெரும் பேப்பருக்கு தான் சமம். காசு வச்சு ஒன்றும் முடியுங்களா தாங்க. எவ்வளோ பணக்காராளாக வந்தாலும் சாதாரணமான ஒரு மனுஷன் வாழ்க்கைக்கு இது தான் வாழணும். வாழ்க்கை அது பிடிச்சிருந்தேன் நல்லா இருக்கு. காசு எதிர்பார்த்து வாழ வேண்டிய எத்தனை நாள் நீங்கள் இப்போ காட்டுக்குள்ள வேண்டு 4 நாள் காட்டுக்குள்ள வேண்டு. அப்போ தொடர்ச்சியாக நட அப்போ காலையில் என்ன இல்லை அன்றைக்கு கொஞ்சம் இதாக இருந்தால் இப்போ ஓகே ஆயிடுச்சு. உண்மையிலே வந்து இப்போ வரைக்கும் போய் கொண்டிருக்காங்க. பார்த்தப்படா 3 சொல்லி சொன்ன திரும்ப இந்த 28 சம்திங்க தீர்த்தம் இப்போ இதில் தீர்த்தம் தெரியாது நம்மளுக்கு அந்த லேண்ட் தெரியாது. போகிற வாரம் வேஞ்சிட்டு வரேன். இப்போ நாளைக்கு போயிட்டு கொடியத்தை அந்த உள்கொடியத்தை பார்த்துட்டு நாளைக்கு மலை ஏறினா திரும்ப இஞ்சி வந்து திரும்ப தாந்தாவுக்கு நடக்குது. தாந்தாவுக்கு நடக்குது. அப்புறம் தாந்தாவுக்கு வந்து நான் தனியாக தான் விடிய ஜானதிரிச்ச போனால் ஸ்லோவாக நடந்து வரும். ஸ்லோவாக வாக்கிங் போகணும். நானும் விடிய ஜாமம் போயிடணும். விடிய ஜாமம் நடந்து சூரியன் உதிக்கிறதுக்கு மேலே நடந்து போனால் தான் மெல்ல செருப்பில் நடந்து போயிடலாம். அதே மாதிரி மண்டு இருக்கும் டிசைட் பண்ணி ஆயிடுச்சு. அப்படியே நடந்து போக முடியாது. ஒவ்வொரு கோயிலுக்குமே நடக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. போன தரம் வந்து பைக் பயணத்தில் போனோம். எல்லாம் பைக் பயணம் கதிராம பைக் பயணம் அது இது எல்லாம் பைக் பயணம். போன தரம் ஆர்ஜினாவில் போட்ட வீடியோக்களை பார்த்துருக்கேன். வந்து பைக் பயணத்தில் போனோம். கதிராமத்துக்கு பைக்கில் போனோம். தாண்டி அந்த எல்லா இடத்துக்கும் வந்து பைக் பயணம் போனவங்க. இப்போ வந்து ஆள் நடப்பயணம் போய் வந்திருக்கு. அப்போ அடுத்த தரமே என்ன இது இலங்கை சுற்றி நடக்கிறது தான். அடுத்த கொஞ்சம் நடந்து பழகுனா அடுத்த சிவனொளி பாதம் மலைக்கு நடக்குது இங்கே இருந்து. ஆனால் ஏழுமலை இறங்கினா சரி அதோட சரி நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்போ நீ இறங்கியா எத்தனை இருக்கா. ஐயோ நான் உண்மையிலே நான் கதிராமத்துக்கு நிறைய காலத்துக்கு முதல் எனக்கு தெரிஞ்ச ஒரு 16 வயசு நினைக்கிறேன். 16 வயசு 15 வயசில் ஓடினான். அதுக்கப்புறம் நான் போகலைங்க உண்மையாக போகல. அதுக்கப்புறம் வந்து போய்க்கலாம் இந்த தரம் போயிருக்கலாம். அவ்வளோ பெரிய கிலோமீட்டரும் இல்லை. இங்கேருந்து ரிங்கோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 167 கிலோமீட்டர். கதிராமம் வந்து 196 கிலோமீட்டர் வரும். இந்த வருஷம் எல்லாரும் சொல்லுவாங்க கதிராமம் போனால் கண்டிப்பாக மலையேறணும் செல்லத்துக்கெல்லாம் போகணும் வள்ளி. நான் இந்த வருஷம் செய்யலை. இதுக்கு முதல் போன 2 வருஷம் செஞ்சேன். நான் செல்லத்துக்கும் போயிருக்கேன்னு மலையும் திறந்து ஏறிட்டு வந்து இந்த வருஷம் செய்யலைன்னு வந்தது பிறகு ஃபோன் பண்ணிச்சு திரும்ப போயிடணும். கட்டாயம் போயிடுறோம் அழைப்பிருக்கு. அப்போ இப்போ மலை ஏறிட்டு செல்லத்துக்கு போயிட்டு ஏறும். அப்போ இதான் ஒவ்வொரு ஆள் 2 படம் இருக்குது. கொஞ்சம் வேலைன்னு சொல்லி 2 பக்கம் தானே ஓடித்துருவேன். அந்த ஒவ்வொரு நாளைக்கும் 2 வீடியோ அடிக்க வேண்டியது. அப்போ அந்த 2 வீடியோ அடிக்கிறது கூட டைம் இல்லாமல் தான்
முந்தின நாள் பைக் டாக்குமெண்ட் வேலையாக போனேன். நேற்று பைக் என்ன கொஞ்சம் அந்த சாமானை போட்டு கொண்டு போனால் அது நிறைய கோளாறு இல்லை. அவரை எல்லாத்தையும் இணைக்கிறது என்ன அவன் பார்த்துட்டு சொன்னால் இது கதிராமல் போவா இந்த பைக்கு அவன் வீல் செட் எல்லாம் போய் மாற்றி எல்லாம் செஞ்சு எடுத்துட்டா வந்து திரும்ப மெக்கானிக் சைஸ் போட்டால் திரும்ப யாழ்ப்பாணம் போகிறதுக்கு அப்படி உருட்டி வச்சுட்டா நீங்கள் போய் நடந்துட்டு இப்போ பிறகு அவன் பிரசாந்த் அப்படியே காட்டுக்குள்ளேருந்து அங்கே வந்துடுவான்னு நினைக்கிறேன். நீ போடுறேன் இல்லை எப்போ 3 நாளுண்டா இப்போ 3 நாள் எல்லாம் நடந்து போகிறாங்க. 3 நாள் சில 4 நாள் நடக்கிற வாட்டி சில 5 நாள் நடக்கிற வாட்டியும் நினைக்கிறேன். பிறகு சில இடங்களுக்கு போனால் கவரேஜ் வருது. வெட்டியலுக்கு போனால் கரைச்சரு ஃபோனெல்லாம் சார்ஜோட இருந்தது உள்ள அதான் கதிராமன் போன அண்டைக்கு சரி சார்ஜ் இல்லை. அதெல்லாம் பஸ் எடுத்து வந்து ஒன்றும் செய்யலை. பவுரிங்கில் உள்ள சார்ஜ் பண்ணிச்சு ஒன்றும் செய்யறானே செய்யலை. ஸோ ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். அப்போ அந்த கதிரா பாத யாத்திரைன்னு சொல்லி அப்போ திரும்பியும் வந்து அவர் போகிறார். அப்போ அதான் இப்போ இன்றைக்கு தான் நானும் சந்திக்கிறோம் நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு அதை வழி இப்போ தான் போயிட்டு வந்தோன்னே நானும் கொழும்புல இருந்தேன். சரியாக நீங்கள் வார அன்றைக்கு நான் கொழும்புல இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப இந்த இப்போ வந்திருக்கார். திரும்ப வந்து வலிக்கிட்டு போகிறார். அப்போ இன்றைக்கு பிளான் பண்ணி இந்த 2 பேரும் போகிறேன் தெரியும். அவரு தெரியும் இதே ஷூரில் இல்லை காலையில் பின்னால் இப்போ நீயும் வருவான்னு காலையில் கெரியில் பூட்டுறேன் இவன் ஃபோன் பண்ணுறான் நீ வர மாட்டான் இல்லை. அப்போ கெரியில் காட்டி வச்சு போட்டு வீட்டை மூடி அந்த என்ன ஒன்று சரி இல்லை உண்மையாக வந்து என்ன பிரச்சனைண்டா இருக்கிறது கொஞ்ச நாளில் இந்த டயட் சரியாக பண்ண முடியாது. 2 நாள் பிடிச்சா அப்புறம் பயணம் ஆரம்பிச்சா அப்புறம் அங்கே போய் ஏதாவது நடந்தெரியக்குள்ளே கொஞ்சம் பசிச்சா சரியா அதை வாங்கி சாப்பிடணும் உஷாரில் சாப்பிட்றோம். அதுலேருந்து நைஸாக வீட்டை நின்றா தான் அந்த உடம்பு சரியாமல் இருந்தால் வீட்டு வந்து காலையில் பரோட்டா அட்டியாச்சு எனக்கு இனி போக்கலைங்க ஜூஸ் மட்டும் குடித்தா கதிராம போய் தான் இப்போ சாப்பிட்றது. அங்கே போனால் மடத்துக்குள்ளே போனால் நல்ல சாப்பாடா சாப்பிட்றது. சரி ஒழிக்கிறேன் டைம் போய் கொண்டிருக்கு. ஓகே அதை காட்டுறோம். அவளை போய் சேவிஸ் பண்ணி புள்ள எடுத்துருக்கேன். இவனையும் ஏற்றிட்டு போட சும்மா அடுத்த வருஷம் நடப்பேன் நீ சாப்பாடு அங்கே நல்லா இருக்கு போட்டு 3 வேலையும் சாப்பிட்டேன்டா பம்பஸ் தான் கட்டணும். அப்போ இவனை கொண்டு போன சரி அப்போ காட்டுல போகிற கரடி சிறுத்தை ஒரு பக்கம் யானை ஒரு பக்கம் சனம் கிடந்து 60 கத்து நடிச்சா மத்தில எழுப்பி பார்த்தான் கூட்டு எங்க யானையில என்ன யானை ஓ கிலோமீட்டர் உண்மையாக நினைப்பாங்க அவ்வளோ தூரத்துக்கு பைக்கில் போகிறாங்க. உண்மையாலே யாழ்ப்பாணம் தானே எங்களுக்கு இங்கே தூரம் 450 கிலோமீட்டர் வந்து எங்களுக்கு மொத்தம் இங்கேருந்து போகிறேன்டா. ஆனால் கதிராமம் எல்லாம் ஒரு 200 தான் கிட்டத்தட்ட இங்கே ரிங்கோ போகிற தூரம் தான் வரும். ரிங்கோட ஒரு 20 கிலோமீட்டர் அப்படி வர போகுது. இந்த பைக்கில் நான் போகல. இந்த பைக்கில் மட்டும் நான் போக மாட்டேன். கடைசி மட்டும் ஏன்டா யாழ்ப்பாணம் இந்த பைக்கில் நீ வந்தது கதை முடிஞ்சு லாப்பா விழுந்து நெளிச்சதை வந்து நேற்று தான் இந்தியாவில் வந்து சாமான் வந்து நேற்று தான் போட்டுறேன். இந்த செட்டு என்னது இந்த செட்டு நெளிஞ்சிருந்து இது போட்டு ஓ இது நேரத்தில் வந்து எதுக்கு இன்சூரன்ஸ்காரன் காசு எந்திரிப்பான். நேற்று தான் வந்து ஓடுறப்பட் அதை இல்லாமல் வந்து அவர் கை பண்ணோம் யாரு பிரசாந்த் எந்த வைக்கியம் முதல்ல அவளு தட்டினா வந்தான் அவன்கிட்ட வைக்கியம் அவளு தட்டினா வந்தான் வச்சிருக்கிறேன். சரி இது என்னது இப்போ வெளியில் நிற்க போறியா ரூமில் நிற்க போறியா? அங்கே போய் ரூமில் இருந்தால் தான் சார்ஜ் கழிச்ச போட்டு எடுக்கலாம். இல்லை பவர் பேங்க் கொண்டு வரேன் 3 நாளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். 3 நாள் போயிட்டு 3 நாளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை பார்த்து ரூம் பாப்பா அந்த பில்ல குறைஞ்ச ரூம்ன்ட்டு பார்த்தேன் நான். அதற்கு கொண்டு அதில் போய் வச்சுருவேன். அது ஈஸி தான் பார்ப்போம் என்னென்ட்டு. அப்படி கிலோ கூடினு சொன்னால் சும்மா ரூம் கூட கருத்து வரையில அது போய் ஆனால் நான் மலை ஏறினே நிற்க மாட்டேன். மலை ஏறினா வந்தால் வந்துடுவேன். அதுக்கு பிறகு வேலை இல்லை இங்கே பெரேரா அதெல்லாம் கவர்மெண்ட் பெரேரா நாளைக்கு நைட்டுக்கு எடுக்கலாம். இன்றைக்கு நைட்டுக்கு எடுக்கலாம். அது கேஸ் சரி ஆள் வலிக்கூட போகுது. கவனமாக சென்று வாருங்கள் ப்ரோ. சென்று வாருங்கள். ஓகே அப்போ நிறைய பேர் பிறலாண்ட பிரச்சனை அது மேலே வந்து என்ன சொல்கிறேன்டா 2 பேருமே வந்து சேர்ந்து வீடியோ போட்டதை பார்த்து நிறைய பேர் வந்து ரசித்து பழகிட்டாங்க. ஸோ அதிலேருந்து இப்போ பிரிஞ்சு வீடியோ கூட இல்லை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கவலையாக தான் இருக்கும். எங்கடா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க சண்டே அப்படி இப்படின்னு சொல்லி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நான் அடித்து சொல்கிறேன் எங்களுக்கு உள்ள அந்த பிரச்சனைகள் ஒன்றுமே வராது. ஆனால் உண்மையிலே நிறைய வேலை அதிலேருந்து தான் வந்து ஒரு இடத்தையும் போயிடாமல் இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக எஸ்கேனோட வெட்டிங் நடந்தது. ஸோ அதுக்கு கூட போயிடாத நிலைமை வந்தது. ஏனெண்டா ஸோ அவ்வளோ வேலை பிரச்சனையில் வந்து போகலான்னு கூப்பிட்டும் போக முடியாமல் இருந்தது. இப்போ கூடிய சீக்கிரம் வந்து வெளிக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன்.
ஸோ என்ன வேலை என்னன்றது வந்து நான் போக போக காணொலிகளில் பிறகு வந்து சொல்லுவேன். ஸோ உண்மையிலே தொடர்ச்சியாக காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு பக்கத்தில் ஒன்றது. இப்போ கொழும்புல நின்றும் கொழும்புல வீடியோக்கள் எடுத்து போட்டிருக்கலாம், ஆனால் மற்ற வேலைகள் இருந்தால் அதை வீடியோ எடுக்கல ஒரு வேறு காணொலி மட்டும் தான் எடுத்து போடக்கூடிய மாதிரி வந்து இருந்தது. ஸோ அப்போ ஆரம்பத்தில் இப்போ பாருங்களேன் எப்படின்னு சொல்கிறேன், நானும் பிரேலானும் பிரசாந்தும் வந்து எங்கள் ஜஃப்னாவில் நின்றுறாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் நேரத்தில் வந்துட்டேன். பிரேலானும் பிரசாந்தும் வரல அங்கே நின்றவங்க. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு 4-5 நாளையால் அவங்க வந்தவங்களாரு பிரேலானும் பிரசாந்த் இங்கே வந்தவங்க. அப்போ நானும் கிஷோத்தும் வந்து கொழும்பு போயிட்டோம். மாதம் 8ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ போயிட்டு நாங்கள் கொழும்புக்கு. அதுக்கு பிறகு கொழும்புலேருந்து நாங்கள் இங்கே வரைக்குள்ளே நானும் கிஷோத்தும் இங்கே வரைக்குள்ளே பிரேலான் வந்து கழிக்கிட்டு பாத யாத்திரை போயிட்டான், அதாவது கதிராம பாத யாத்திரை. ஸோ பிறகு பாத யாத்திரை முடிச்சுட்டு அவன் வரைக்குள்ளே நான் இப்போ கொழும்பில் நின்றுனான். பிறகு கொழும்புல நின்று நான் இப்போ வந்து தான் இந்த பிரலானை வந்து மீட் பண்ணேன். இந்த பிரலான் திரும்ப ஒழிக்கிட்டு கதிராமம் போகிறான். ஸோ அப்போ ஒவ்வொரு பக்கத்தாலையும் ஒவ்வொரு வேலைன்றதால தான் ஸோ என்ன சொல்கிறேன் சந்திக்க முடியாத நிலைமை. அதை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு காணொலிலையும் சொல்லலாது தானே, அங்கே நிற்கிறா நான் அணிஞ்சு நிற்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களால் முடிஞ்சதும் எங்களோட வேலையும் பார்த்துக்கொண்டு எங்களோட காணொலிகளை பதிவேற்றம் செய்கிறது தான். ஸோ அதை நீங்கள் விரும்பி பார்க்குறீங்க. ஸோ அதுக்கான முழுமையான என்ன சொல்கிறேன் ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் அதை வந்து வீடியோ போடணும். ஸோ இப்போ நானும் பிரலான தான் போகிறன்ற பிளானில் இருந்தேன். அப்போ எனக்கு வந்து என்ன ஐடியா சொல்கிறேன்னு தெரியல. எப்படி என்றால் டயட் ஃபாலோ பண்ணுறேன்னு சரியா அங்கே போனால் எல்லாமே வந்து குழம்பிருமன்ற ஒரே காரணத்துக்காக நான் வந்து போகலை. ஸோ அப்போ குயிக்காக போயிட்டு வந்துடுவான்னு சொல்லி அவன் போகிறான். அங்கே போய் பிரசாந்தை சந்திப்பான் நினைக்கிறேன். பிரசாந்தை சந்திச்சுட்டு அப்படி அவங்க தான் அப்படி சேர்ந்து வருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து எங்கள்கிட்ட நிலைமை போய் கொண்டிருக்கு. அப்போ யாரும் வந்து தப்பாக நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கிடைக்கிற டைம்களில் வந்து இப்படியான வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதாவது 2 பேரும் சேர்ந்து வந்து நாங்கள் அந்த வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இவ்வளோதான் எங்களோட வாழ்க்கை இப்படி தான் வந்து போய்கொண்டிருக்கு. மற்றபடி என்னடா இந்த பிறந்தநாளுக்கு அவரை கூப்பிடல, என்னடா வெட்டிங்குக்கு அவங்களை கூப்பிடலையோ அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. எங்களுக்குள்ளே எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒரு சில வேலை காரணமாக தான் இது எல்லாமே வந்து தடப்படுது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரி, என்னதான் எப்படி இருந்தாலும் சில பேர் கதைக்கத்தான் இருப்பாங்க. அவங்க கதைச்சு கொண்டு ஏதாவது செய்யட்டும். நான் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.